அமெரிக்கா சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் சந்திப்பில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டின் பல இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எடப்பாடி பழனிசாமி மீதான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. அண்ணாமலை வெளிநாடு சென்றதால் அதிமுகவினருக்கு சுதந்திரம் கிடைத்திருப்பதாக கருத்து. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று மாலை தொடக்கம். சென்னை பெசன்ட் நகர் ஆலயத்திலும் இன்று தொடங்குகிறது பெருவிழா. விநாயகர் சிலைகளை வைக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மத வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் நடக்கக்கூடாது என அறிவுறுத்தல். சென்னை திருவெற்றியூரில் உயிரிழந்த கோயில் காளைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. பிளக்ஸ் பேனர்கள் வைத்து அன்னதானம் வழங்கிய நிகழ்வால் நெகிழ்ச்சி. டெல்லியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு. முக்கிய சாலைகள், சுரங்க பாதைகளை தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. கனமழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் குஜராத் மாநிலம். மழை வெள்ளத்தில் சிக்கி 29 பேர் உயிரிழப்பு, 28,000 பேர் மீட்பு. டெல்லியில் மக்களுடன் மக்களாக பேருந்தில் பயணித்தார் ராகுல் காந்தி. ஓட்டுநர்கள், நடத்துனர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.